எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்னம்மா தூங்க பறஞ்சிட்டு போனா தூங்கலையா? இல்லம்மா, விடிஞ்ச அண்ணனுக்கு கல்யாணம், அதான் என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் வர சொல்லட்டா? ஃப்ரெண்டோட கூப்பிடுதியா? எதுக்கு? எம்மா என் அண்ணனுக்கு கல்யாணம் சொல்லிட்டு கிளாஸ்ல ரொம்பவே சந்தோஷமா சொன்னேம்மா. விவரம் தெரியாம பேசாத பூமாரி, நாளைக்கு நீ கூட பள்ளியெடுத்து தான் போகணும். எது? நானும் பள்ளியெடுத்து தான் போகணும்? அப்ப அண்ணனே கல்யாணத்துக்கு நானும் வரக்கூடாதா? சத்தம் போட்டு பேசாத, உங்க அப்பா கேட்டுட்டு தான் இருப்பாரு. மக்கா, அம்மா சொல்லியதை கேளு. நீ நாளைக்கு காலையில வழக்கம் போல பள்ளியெடுத்துக்கு போ. எப்படியும் சாயங்காலம் நீ வீட்டுல வரும்போது அண்ணி வீட்டுல தானே இருப்பா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் மக்களே. சொந்த அண்ணனே கல்யாணத்தை கூட நான் வரக்கூடாதா? ஏமா இப்படி பண்றிய? எனக்கு என்ன மக்கா ஆசையா இப்படி ரகசியமா கல்யாணத்தை எடுக்கணும்? நீ எல்லாம் உன் அப்பாவால தானே. சரிம்மா, நீங்க வருத்தப்படாதுங்க. சரி, நான் போலாம் பல்லடத்துக்கு. சரி மக்களே, அண்ணனே கல்யாணம் மட்டும் நல்லா நடக்கட்டும்னா? சரிம்மா. கடவுளே, இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்துடணும். என்னம்மா தூங்கலையா? மணி 10 கழியுது, போய் படுங்கம்மா. தூக்கமே வர மாட்டேங்குது மக்கா. நாளைக்கு காலையில நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சே உறக்க வரல. கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்க அப்பா என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுவாருன்னு நினைக்கும் போது பயமா தான் இருக்கு. இப்போ கூட பிரச்சனை இல்லம்மா, அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோமா? வேண்டாம் மக்களே, வேண்டாம். காரியம் கைகூடி வரும்போது நம்மளால எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். சரி, நீ நிறைய நேரம் முழிச்சிட்டு இருக்காத, போய் தூங்கு போ. சரிம்மா. கடவுளே, கல்யாணம் முடிஞ்சு வீட்டுல வந்த பிறகு என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறாருன்னே தெரியல. என்ன ஆளாளாக்குல கூடி கூடி பேசுறிய? கூடி கூடி பேசியம்மா, என்னத்த பேசணும்? என்ன பேசுனீன்னு தான் தெரியல. மொவா ஒருக்கா வந்து பேசிட்டு போறான், மொவன் ஒருக்கா வந்து பேசிட்டு போறான். என்ன எனக்கு தெரியாம தான் பிளான போட்டிருக்குதீங்களோ? எப்படிடா இவனை போட்டு தள்ளலாம் நீ? ஆமா, போட்டு தள்ள போறான் போட்டு. என்னன்னு தெரியல, காலையில இருந்தே பாக்கேன் கூடி கூடி பேசுறிய. பாப்போம். ஆமா, நல்லா பாப்பாரு. போய் படம் வைப்பாங்க. இங்க எல்லாம் பேசியதை பார்த்தா எனக்கு எதிராதான் ஏதோ பண்ண போறீங்கன்னு தெரியுது. குடிச்சிட்டு வந்து கண்டதே யோசிச்சுட்டு சண்டை வரக்கூடாது. போய் படம் போ. போறேன், காலையில என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஆமா, நல்லா கண்டுபிடிப்பாவ. போங்க. என்ன இந்த மனுஷன் இப்பவே நம்மள சந்தேகப்படி மாதிரி பேசிட்டு போறாரு? ஒருவேளை சந்தேகம் வந்துருக்குமோ? காலையில இவன் வயலுக்கு போன பிறகுதான் கிளம்பணும். எந்த சந்தேகமே வராம நடந்துக்கணும். என்ன சின்ன பொண்ணு, மணி எத்தனை ஆகுது? எங்க போய் சுத்திட்டு வரா? அட ஏங்க சுடு தண்ணிலையா காலை வச்சிய? இப்படி கத்துறிய? அமைதியா இருங்க. பின்ன என்ன சின்ன பொண்ணு, மணிய பாரு, மணி 10 கழிஞ்சாச்சு. இவ்வளவு நேரம் கதை பேசிட்டு வரா நீ? எங்கன கதை பேசல, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு வரேன். ஆமா, கல்லட தூங்கியாச்சா? என்ன சின்ன பொண்ணு, அம்மைய மரியாதை இல்லாம சொல்லியா? தூங்கியாச்சான்னு சொல்லுங்க, அப்பதான் அந்த விஷயத்த சொல்லுவேன். ஆமா, அம்மா தூங்கியாச்சு. ஆமா, எங்க போயிட்டு வரா? ஆமா, அம்மா தூங்கியாச்சு. நீ சொல்லு, எங்க போயிட்டு வரா? பொம்பளைகளுக்கு தான் அடுத்த வீட்டு கதையா அறியணும்னா உங்களுக்கு இருக்க ஆர்வத்தை வருங்க. என் மணி என்கிட்ட எதுவும் சொல்லண்டாமா, போ போய் படு. ஆமா, உங்க அம்மா என்ன திட்டிட்டு கிடந்திருப்பாங்களே எப்படியும்? ஆமா, திட்டுனாவ. ஏன் சின்ன பொண்ணு, உன்னால நான் தினமும் புதுசு புதுசா யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏங்க என்னாச்சு? அம்மா எப்பவே உன்னை தேடி இருந்தாவ தெரியுமா? சரி, இன்னைக்கும் உன்னை போட்டு திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு நீ தூங்கிட்டதான் நினைச்சு ஒரு பெட்ஷீட்டை போத்தி படுத்த வச்ச மாதிரி அங்க செட் பண்ணி வச்சிருக்கேன். பரவாயில்லங்க, இப்ப எல்லாம் உங்க மூளை ரொம்பவே நல்ல வேலை செய்யுது. இத மாதிரிதான் இருக்கணுங்க. பொண்டாட்டி என்ன தப்பு பண்ணாலும் உங்க அம்மிட்ட சொல்லி கொடுக்காம இதே மாதிரி சமாளிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுடுங்க, இந்த உலகத்திலே பெஸ்ட் பேர் நம்ம 2 பேரும் தாங்க. கண்டதையும் உளராத, நீ விஷயத்த சொல்லு. ஏன் இவ்வளவு லேட்டு? எங்க நாளைக்கு அரவிந்துக்கும் அச்சிதாவுக்கும் கல்யாணம். அரவிந்துக்கும் அச்சிதாவும் கல்யாணமா? அடுத்த மாசம் தானே சின்ன பொண்ணு? அவங்க பத்திரிக்கையில் அப்படித்தானே கொடுத்துருக்கு. அது பெரிய பிரச்சனைங்க. ரகசிய கல்யாணம், யாருக்கிட்டையும் சொல்லிடாதுங்கன்னா. முக்கியமா இந்த வீட்டுல ஒரு நாதாரி இருக்கு இல்லையா? என்ன சின்ன பொண்ணு, நாதாரியா? ஐயோ குளறிட்டுங்க, நாங்க நேரில்னே சொல்ல வந்தேன். நாதாரி இல்ல, இந்த கல்யாணம் வந்து நம்ம இங்க வச்சுதாங்க, சிம்பிளா இடிக்காங்க, சர்ச்சில் வச்சுதான். நான் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன், நீங்க வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாதுங்க. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. ஏன் சின்ன பொண்ணு இப்படி ரகசியமா அடிக்கவ? அதெல்லாம் பெரிய விஷயங்க. ஒரு சைட்ல இருந்து எதிர்ப்பு வந்தா கூட தாங்கிக்கலாம். இது வாரதெல்லாம் ஒவ்வொரு சைட்ல இருந்து எதிர்ப்பு வருது. அதனாலதான் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீ சரி, கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருந்தா சரிதான். போ போய் பாடு, காலையில் அப்புறம் சொல்லுவா நேற்று நைட்டு தூங்க லேட்டாச்சு, நீ அதான் லேட்டாக எழும்புன்னு ஒரு கதை வேற சொல்லுவா. போ. என்னதான் சொன்னாலும் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு கிளம்பிடுவேன்.
5 மணிக்கு வா? ஆமாங்க, ரகசிய கல்யாணம் இல்லை, 5 மணிக்கு கிளம்பி போயிடுவேன். அதனால காலையில் என்ன யாருன்னு தேடாதுங்கண்ணா. சின்ன பொண்ணு பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும். நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் பார்த்துடுங்க. உங்கள் அம்மா கிட்ட நான் வாரதோட சொல்லாதுங்க, எப்படியாவது சமாளிச்சுக்கிடுங்க. ஷோ, என்ன சின்ன பொண்ணு? எல்லாம் பேச நேரம் இல்லை, போய் படுங்க, போங்க போங்க. அவ சொல்லியதை நம்ம கேட்கணும். நம்ம சொல்லியதை அவ காதுல கூட வாங்கிக்க மாட்டா. அவ பாட்டு பெய்யாச்சு.